செயல்படுவது இல்லை. நம்ம நினைக்கிறது நடந்திருக்க என்ன அமைதியா இருக்கு? நம்ம எவ்வளவோ காரியங்கள் நினைக்கிறோம், ஏதாச்சும் நடக்குதாங்க? இல்ல. ஆனால் நடப்பதெல்லாம் எதுவாக இருக்கிறது என்றால் தேவன் நினைத்ததுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதை யோபு இந்த இடத்திலே பதிவு செய்கிறார். அல்லேலூயா. அவருக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தது, எத்தனையோ பிள்ளைகள் இருந்தார்கள், எத்தனையோ பிள்ளைகள் இருந்தார்கள், எல்லா ஆசீர்வாதமாய் இருந்தார்கள், எல்லோரும் சமாதானமாய் இருந்தார்கள். ஆமென். எல்லாம் ஒரு காலத்துல என்ன ஆனது? அவர்களை விட்டு போனது. அல்லேலூயா. அவர்களை விட்டு போனது நமக்கு வராமலே போனது. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆமென். ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அவங்கள விட்டுட்டு போயிடுச்சு, நம்ம கிட்ட அது என்ன செய்யல? வரவே இல்லை. அல்லேலூயா. அதைத்தான் யோபு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சகலத்தையும் செய்ய யார் வல்லமையுள்ளவராக இருக்கிறார்? தேவன் தான் வல்லவராக இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது, அவர் அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் என்னென்ன செய்ய நினைத்திருக்கிறார், ஆமென், என்னென்ன செய்திருக்கிறார் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் சொல்றாரு, நீ நினைக்கிறதெல்லாம் வேஸ்ட்பா, நீ நினைக்கிறதெல்லாம் நான் நினைக்கிறது மட்டும் நடக்கும். அல்லேலூயா. அப்படி நடக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. அவர் வார்த்தையை கவனிக்க வேண்டும். நம்ம பைபிள் படிக்கிறதுனா என்ன நினைக்கிறோம்? மாறாவின் தண்ணீர் எல்லாம் நமக்கு அப்படியே மதுரமா போயிடும். ஆமென். அல்லேலூயா. அவ்வளவு கசப்பு, ஜெபிக்கிறது கசப்பு. நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில எது நடந்தாலும் அது தேவன் அனுமதித்திருக்கிறார், தேவன் தான் செய்து கொண்டு வருகிறார். வேற யாரும் அதற்கு உகந்தை அல்ல. அல்லேலூயா. அதே அதிக சோதரம் புஸ்தகத்திலே 29ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், ஆமென், அல்லேலூயா, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் பிரகாசித்தது, என் தலையின் மேல் பிரகாசித்தது. பாருங்க, தலையின் மேல் இருக்கிற தீபம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பிரகாசிக்க வேண்டும். என்ன செய்யணும்? பிள்ளைகிட்ட சொல்லுவோம், நான் சொல்றது கேக்குதா, நான் சொல்றது உனக்கு புரியுதா, கேக்குறமா இல்லையா? இன்னும் கொஞ்சம் வல்லினமா சொல்லுவான், நான் சொல்றது உனக்கு உரைக்குதா இல்லையாமா, கேட்குறீங்களா? அதெல்லாம் காரமா உரைக்கிறது. என்றைக்கு இந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்குள்ளே பிரகாசிக்கிற இடத்துக்கு கொண்டு வருகிறாயோ, அன்றைக்கு தேவன் செய்வது உனக்கு நன்மையாகவே மாறும். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. சொல்லப்படுகிறது, அவர் அருளின தீபம் என் தலையின் மேல் என்ன செய்தது? பிரகாசித்தது. இந்த வார்த்தையை எப்பொழுது நீ அங்கீகரிக்கிறாயோ, எப்பொழுது இதை ஏற்றுக்கொள்ளுகிறாயோ, இதை எப்பொழுது நம்புகிறாயோ, நீ பாருங்க, 6 அடி 7 அடி இருக்கிற மனுஷன் 3 இன்ச்சு சிகரெட் மேல நம்பிக்கை வச்சிருக்கான் இல்லையா? அது குடிக்கலன்னா செத்து போயிரும்னு நினைச்சிருக்கான். ஆமென். அல்லேலூயா. அவன் மட்டும் இல்ல, ஆயத்த கட்டுறவனும் அப்படிதான் நம்புறான். அது இல்லைன்னு என்ன இருக்கும்? நம்பிக்கை. அல்லேலூயா. அந்த நம்பிக்கையை உன் மேல வைங்க. ஆமென். அல்லேலூயா. அப்பொழுதுதான் நீ கர்த்தரை நம்புவதற்கு ஏதுவாக இருக்கும். அவர் அருளின தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. பிரகாசிக்கிற இடத்துக்கு கொண்டு வர்றோமா? பைபிள் படி, ஜெபம் பண்ணு அப்படிங்கிறோம். அந்த இடத்தை நீங்கள் நிறைவு செய்கிறீர்களா? மாசத்துக்கு ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு, ஆமென், அல்லேலூயா, நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அல்லேலூயா. அவர் அருளின தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. பிரகாசிக்கும் போது ஒரு காரியம் நடக்கிறது. என்ன நடக்கிறது?
வசதியானவங்க சொந்தக்காரங்களை நம்புறோம். எப்படியாச்சும் அவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க? யாராச்சும் அப்படி பண்ணியிருக்காங்களா? ஆமென். யாராச்சும் அப்படி பண்ணியிருக்காங்களா? ஆனா அவங்கள்ட்ட தான் என்ன செய்யறோம்? நம்ம கஷ்டத்தை, நம்ம சிரமத்தை, நம்முடைய பிரச்சனைய அப்படியே விலாவரியா சொல்லுவோம். அவங்களும் இன்னும் அவங்ககிட்ட அதிகமா எதிர்பார்க்கிறேன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கடைசியா சொல்லுவாங்க, உனக்கு உதவி செய்யணும்னு எனக்கு மனசார ஆசை இருக்கு, ஆனா என்ன இல்லை, என் கையிலையும் இல்லை. அல்லேலூயா. அதை நீங்க கர்த்தரிடத்துல சொல்லுங்க. அல்லேலூயா. இருளை கடந்து நான் என்ன செய்தேன்? போனேன். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. தேவனுடைய திட்டம் உன் வீட்டின் மேலே எப்போதும் இருக்கும். உன் வீட்டின் மேலே எப்போதுமே என்ன இருக்கும்? தேவனுடைய ரகசியம் இருக்கும். தேவனுடைய ரகசியம். இந்த ரகசியம் இருக்கும்போது தான் யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. தேவனுடைய ரகசிய செயல் உன் கூடாரத்தில் இருக்கும்போது பிசாசு பார்த்து சொல்ற வார்த்தைங்கிறது. ஆமென். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி என்ன பண்ணியிருக்காரா? அதுதான் ரகசிய செயல். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ரகசியம் உன் கூடாரத்தின் மேல் இருக்கிற வரைக்கும் உன் கூடாரத்துக்குள்ள யார் வர முடியாது? சத்துருக்கள் உள்ளே வர முடியாது. அல்லேலூயா. நீ பைபிள் படிக்கிற வரைக்கும் சத்துருக்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது. நீ ஜெபிக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டங்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆனா அது மேற்கொள்வது போல வரும். அது எப்படி வரும்? மேற்கொள்வது போல வரும். அதான் சொல்றான். அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். இப்ப யார் அதுல இருக்கிறதுன்னா அவனும் இருக்கிறான், அவன் வீடு இருக்குது, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? சுற்றி வேலி அடைத்திருக்கிறார். சுற்றி என்ன செய்திருக்கிறார்? வேலி அடைத்திருக்கிறார். நீயும் பார்க்க முடியும், அவனும் உன்னை பார்க்க முடியும். ஆனால் இந்த 4வது மாசத்துல அவன் உன்னை தொட முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. யார் சொல்றது? சத்துரு சொல்லுகிறான், அவனுக்கு நீ வேலி அடைத்திருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. நம்ம அதை என்ன செய்யணும்? வேலி அடைச்சிருந்தா அதை என்ன செய்யணும்? வேலி அடைச்ச தோட்டத்துக்குள்ள நீங்க போகாம இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? புல்லு காடா மாறி போகும். என்னவா மாறி போகும்? காடா மாறி போகும். அது தோட்டமா மாத்திக்கிறது உன் கையில தான் இருக்கு. தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்னவா மாத்திக்கணும்? தோட்டமாக மாற்றிக்கொள்வது யாருடைய கரத்தில் இருக்கிறது? உன்னுடைய கரத்தில் இருக்கிறது. 29ஆம் அதிகாரம் வாசிங்க. 20வது வசனத்தை வாசிங்க. 19 வாசிங்க. என் வேர் தண்ணீரின் ஓரமாய் படர்ந்தது. ஆமென். என் வேர் என்ன செய்கிறது? தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது. தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது. என் கிளையின் மேல் பனி ராம் முழுவதும் என்ன செய்தது? தங்கி இருந்தது. உன் வேர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வேத வசனத்தோடு உன் வாழ்க்கை ஒப்பிட்டு கொண்டு போக வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்லுவோம்ல, கிராமத்துல எல்லாம் ஒரு நாடகம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? என்ன நாடகம் பாஸ்டர்? மொட்டையா சொன்னீங்கன்னா நிறைய நாடகம் போடுவாங்க. ஹரிச்சந்திர மயான கண்டம் ஒரு நாடகம். அந்த நாடகத்தோட கதாபாத்திரம் என்ன?
பொய்யே சொல்ல மாட்டான். யார் தெரியுமா பைபிள்ல? யோபு தான். வேற யாரும் கிடையாது. யார் தெரியுமா? யோபு மட்டும்தான். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் என்ன செய்யல அந்த மனுஷன்? தேவனுக்கு விரோதமா பேசல. தேவனுக்கு விரோதமா பேசவே இல்லை. அல்லேலூயா. அந்த நாடகத்துல சொல்லுவாங்க இழந்து போன எல்லாத்தையும் அவர் மீட்டுட்டார் அப்படிமா. இதுலயும் கடைசியில அர்த்தம் நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. இது பேர் தான் மாறி இருக்கே தவிர சத்தியம் ஒண்ணுதான். அல்லேலூயா. அப்போ நீ சொல்லக்கூடிய காரியம் என்ன? அதன் வேர் எப்படி இருக்கிறது? தண்ணீர்களின் ஓரமாய். அப்ப ஆராதனையை, சபையை நீ எப்படி பார்க்கணும்? படறதுன்னா இடம் கொண்டு தானே படரும் இல்லையா? அப்படியே அந்த இடத்தை ஆக்கிரமிக்கும். அதான படறுதல். அல்லேலூயா. அப்ப இந்த ஆராதனை நீ எப்படி பார்க்கிற? அதை ஈர்ப்போடு நீ பார்க்கிற பொழுது நீயும் வளருவாய், உன் குடும்பமும் வளரும். வேத வாசிப்பை எப்படி பார்க்க வேண்டும்? ஒரு ஈர்ப்போடு நீ வாசிக்கிற பொழுது இது பாருங்களேன், இது கிளை வேற வேர் வேற. எப்படி? கிளை வேற வேர் வேற. அப்ப கிளைக்கு வேருக்கு என்ன வித்தியாசம்? கிளை மண்ணுக்குள் மறைந்து செயல்படுவது, கிளை கண்கள் நாம் பார்க்கும்படி செயல்படுவது. வேர் எப்படி இருக்கும்? மண்ணுக்குள்ள மறைந்து செயல்படுவது. அல்லேலூயா. அப்ப உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்புகள் என்ன செய்ய வேண்டும்? நாளுக்கு நாள் வளருகிறதாய் இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? வளருகிறதாய் இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? வளருகிறதாய் இருக்க வேண்டும். அதான் சொல்லப்படுகிறது. அதன் வேர் எப்படி இருக்கிறது? தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்து. இப்ப நான் சொல்லக்கூடிய வசனம், சொல்லக்கூடிய சத்தியம் உங்கள் கையில் இருக்கிற வேதத்தில் இருக்கிறதா என்று முதலாவது தேடி பார்க்க வேண்டும். ஒருவேளை யார் சொன்னாலும் அது வேதத்துல இருக்கான்னு கவனிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பதான் அது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்குகிறதாய் மாறும். கீழே வேர் என்ன செய்கிறது? தண்ணீர்களின் ஓரமாய் படர்கிறது, ஈர்த்து கொண்டிருக்கிறது. அப்ப வேர் படரும் போது அந்த மண் அரிக்காது, தெரியுமா? மண் அரிக்குமா? அரிக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சபையை நீ எந்த அளவுக்கு இறுக பிடித்துக் கொள்ளுகிறாய், சபையை எந்த அளவுக்கு இறுக, இது என்னுடைய சபை, இது என்னுடைய ஊழியக்காரர், இது என்னுடைய சபையிலே எனக்கு கொடுத்த பொறுப்பு என்று அதை நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இறுக பிடிச்சு கொள்ளணும்னா அடுத்த வெள்ளிக்கிழமை எப்போ வரணும்? அல்லேலூயா. ரொம்ப நல்லது. நான் வந்தேன், நானே 6 மணிக்கு நான் வந்தேன். லதாஸ்ரீ எனக்கு முன்னாடி பூட்டி பாயெல்லாம் போட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. ஆமென். ஏன்னா இதை பூட்டி பாய் போட கரெக்டா 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் ஆகும். அல்லேலூயா. ஆனா எனக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டாங்க? வந்துட்டாங்க. இதுதான் நான் சொல்றேன், அந்த மண் அரிப்பை அந்த வேர் என்ன செய்யும்? பிடித்துக் கொள்ளும். சபையை நீங்க அப்படி பிடித்துக் கொள்வீங்களா? ஆண்டவர் அப்படி பிடிச்சுக்குவீங்களா? உபதேசத்தை அப்படி பிடிச்சுக்குவீங்களா? கர்த்தர் உங்களை பிடித்துக் கொள்வார். அதுதான் அடுத்த விஷயம். மேல என்ன செய்தது? வேர் எந்த அளவுக்கு பிடிப்பாக இருந்ததோ, வேர் எந்த அளவுக்கு பிடிப்பாக இருந்ததோ அந்த அளவுக்கு கிளையிலே ராமுழுவதும் பனி தங்கி இருந்தது. என்ன தங்கி இருந்தது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னுடைய கூடாரத்தின் மேல் தங்கி இருப்பார். அல்லேலூயா. உன் கூடாரத்தின் மேல தங்கி இருப்பார். வாசிங்க வசனத்தை மீண்டுமாய் வாசிங்க. என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது, என் கிளையின் மேல் பனி ராமுழுவதும் தங்கி இருந்தது. எப்படி இருக்குது? நீ சபையை எந்த அளவுக்கு இறுக பிடிக்கிறாயோ, இந்த வேத வசனத்தை எந்த அளவுக்கு இறுக பிடிக்கிறாயோ, என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேன், நான் ஒரு பெரிய ஊழியக்காரனாக ஒப்பிட்டு சொல்ல நான் விரும்பல. உலகத்திற்கும் வசனத்திற்கும் இருக்கிற வித்தியாசத்தை என்னை விட அதிகமாக சொன்னவர்களை நான் பார்த்ததில்லை. அல்லேலூயா.
என்னை விட அதிகமாக சொன்னவர்களை நான் பார்த்ததில்லை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் கேட்ட வரைக்கும் வேதம் வேறு உலகம் வேறு அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா. வேதம் வேறு உலகம் வேறு அப்படிதான் சொல்லிட்டு போறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் முழுக்க முழுக்க சத்தியம் மறைந்திருக்கிறது. இந்த உலகத்துல முழுக்க முழுக்க என்ன மறைந்திருக்கிறது? சத்தியம் மறைந்திருக்கிறது. அதை நம்முடைய சபை ஒவ்வொரு வாரமும் அறிவித்துக் கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆமென். என் மகிமை என்னில் செழித்து ஓங்கும். 2026ல 4வது மாசம் உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய சோத்திரம், எல்லா ஆசீர்வாதங்களும் என்னவாய் மாறும்? செழித்தோங்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் செழித்து ஓங்க செய்வார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பழைய பலன் அல்ல. ஆமென். பழைய பலன் அல்ல. நீ எந்த அளவுக்கு சபையை பிடித்துக் கொள்ளுகிறாயோ, எந்த அளவுக்கு வசனத்தை பிடித்துக் கொள்ளுகிறாயோ, எந்த அளவுக்கு உபதேசத்தை பிடித்துக் கொள்ளுகிறாயோ, எந்த அளவுக்கு ஆராதனைக்கு வருவதற்கு முந்திக் கொள்ளுகிறாயோ, ஆமென், எந்த அளவுக்கு தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கற்றுக்கொள்ளுகிறாயோ. பாருங்க, வேர் செய்கிற வேலை கண்ணுக்கு தெரியாது, கிளையில் இருக்கிற வேலை கண்ணுக்கு தெரியும். ஆமென். வேர் செய்கிற வேலை. இப்ப அப்பா சோதரம் லேட்டா கிளம்புனாருன்னா, அப்பா கொஞ்சம் வெள்ளன கிளம்புங்க. அம்மா லேட்டா கிளம்புறாங்களா, அம்மா கொஞ்சம் நீங்க என்ன செய்யுங்க, வெள்ளன கிளம்புன்னு பிள்ளைய சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பதான் அடுத்த வாரம் சோதரம் நீங்க பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்ப நீங்க வெள்ளன வரும்போது அந்த இடம், அந்த குடும்பம் ஆசீர்வாதத்துக்குள் நுழைகிறது. சொல்றாரு சோதரம், என் வில் என்ன ஆயிடுச்சு? புது பலன் கொண்டது. அப்ப பழைய பலன் இருந்துச்சு, அதை விட தேவன் இரட்டிப்பாக கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாரு? இரட்டிப்பாக கொடுக்கிறார். வாசிங்கள் பார்க்கலாம். சோதரம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்கு வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நீங்கள் எந்த அளவுக்கு வளருகிறீர்களோ அந்த அளவுக்கு விடுதலையை கர்த்தர் உங்கள் கரத்திலே கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். நீங்கள் பண்ணுகிற ஜெபம் உங்கள் கண்களுக்கு முன்பாகவே பதில் கொடுக்கும். ஆமென் ஆண்டவரே. நீங்க செய்கிற ஜெபம் உங்க கண்களுக்கு முன்பாக என்ன செய்யும்? பதில் கிடைக்குங்க. யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக என்ன செய்தாரு? வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யாருடைய சிறையிருப்பு? யோபுடைய சிறையிருப்பை. ஆமென். அல்லேலூயா. 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 அப்ப உன் வாழ்க்கையில உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறத நீ பார்க்க போறீங்க. ஆமென். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. என் கண்கள் அதை காணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சிறையிருப்பை கர்த்தர் என்ன செய்தாரு? மாற்றினார். மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தமினார். ஒருவர் பக்கத்துல இருக்கவங்க கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் இரட்டத்தனையா உங்களுக்கு தருவார் பிரதர். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு இரட்டத்தனையா தருவார் சிஸ்டர். அல்லேலூயா. ஏன்? என் வில் புது பலன் கொண்டது. என் வில் ஏன்னா முதல்ல 42வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கிறோம், தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்த ஒன்றும் தடைபடாது. அப்ப தடைபடாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் தேவனோடு ஒன்றித்து போகிற வழியை பார்க்கிறோம். தேவனோடு நடப்பதை நமக்கு சாதகமாய் மாற்றிக்கொள்வது. ஆமென். நடப்பதை நமக்கு என்ன செய்வது? சாதகமாக மாற்றிக்கொள்வது. அல்லேலூயா. அப்படி தனக்கு சாதகமாக அவர் மாற்றிக்கொள்ளுகிற போதுதான் ஒவ்வொரு இடத்திலும் பார்க்கிறோம், யோபினுடைய முன்னிலைமை பார்க்கிறோம், கர்த்தர் பின்னிலைமை என்ன செய்தாரு?
இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதைத்தான் பார்க்கிறோம். அவனுடைய கையில் இருக்கிற வில் புது பலன் கொண்டது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 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 நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த நாடகத்துல எல்லாத்தையும் முடிச்சிட்டு கடைசியில அந்த மனுஷனுக்கு என்ன செய்வான்? எல்லாத்தையும் கொடுத்துருவான். எல்லாத்தையும் கொடுத்துருவான்னு சொல்லப்படுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் அங்க பார்க்கிறோம். 12வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் எத்தனை? 14,000 14,000. ஆடுகளும் அப்ப அதுக்கு முன்னாடி இருந்தது எவ்வளவு? அதுல பாதி. ஆமென். ஆமென். அதுக்கப்புறம் 6,000 ஒட்டகங்களும் அதுக்கு முன்னாடி இப்ப இருந்தது எவ்வளவு? 3,000. அடுத்து 1,000 ஏர்களும் 1000 ஏர் மாடுகள். அதுக்கு முன்னாடி இருந்தது எவ்வளவு? 500. அடுத்து 1,000 கழுதைகளும் 1000 கழுதைகளும். அதுக்கு முன்னாடி இருந்தது 500. அவனுக்கு உண்டாயின. கர்த்தர் அந்த இடத்துல கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆமென். எப்படி? உண்டாயின. யார் கொண்டு வந்து கொடுத்தாங்களா? இல்ல, கர்த்தரே கொண்டு வந்து கொடுக்கிறார். அதனாலதான் சொல்லப்படுகிறது உண்டாயின. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் உங்களை எப்படி ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நம்ம எல்லோரும் முழங்கால் படியிடுவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கேட்ட வார்த்தைகளை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த நாட்களிலே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா. யாவையும் என்ன செய்வாரு? செய்து முடிப்பார். பாருங்க.